ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ இந்த வியூ கண்டிப்பாக வந்து என்னுடைய விஷயத்துக்கு உட்பட்டது. கண்டிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா தவறுகள் நடக்கக்கூடும். நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேடை எடுங்க. அண்ட் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னா, ஆக்சுவலாக நான் மார்க்கெட் வந்து கீழே போகும் அப்படின்றது தான் நான் எதிர்பார்த்தேன். பட் ஒரு 3/4 மணி நேரத்தில் மார்க்கெட் போன ஃபாஸ்ட் வந்து லாஸ்ட் ஒரு 4-5 நாளாகவே இல்லை. பட் இன்றைக்கி ரொம்ப வியர்டாக இருந்தது. அந்த வியர்டாக இருக்கும்போதே நினச்சேன் அகெயின் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அதை விட ஃபாஸ்ட்டாக வந்து மார்க்கெட் வந்து விழுந்து ஒரு மாதிரி கன்சாலிடேஷனாகவே முடிஞ்சிருச்சு. சின்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா டவுன் தான், நேற்று மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து இது வந்து டவுன் தான். பட் பெரிய டவுன் எதிர்பார்த்த அளவு இல்லை. ஸோ நான் எதிர்பார்த்த அந்த டவுன் வந்து மேபி நாளைக்கு வருமா அப்படின்றது வெயிட் பண்ணியிருந்து தான் பார்க்கணும். ஏன்னா லைனாக நியூஸஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து யூஎஸில் ஜாப் டேட்டா இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி ஈவினிங் வந்து ஃபெட் டெசிஷன் இருக்குது. ரேட் கட் பெருசாக பண்ண மாட்டாங்க, ஸோ ஹோல்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் தெரிஞ்ச விஷயம். பட் சின்ஸ் கொடுக்குற அந்த ஸ்டாண்ட்ஸ் வந்து முக்கியம், எப்படி இருக்கும் அப்படின்றது தான் வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணி ஃபர்தராக வந்து ரேட் கட்டை கட் பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இன்றைக்கி தெரிஞ்சிடும். அது இந்த ரேட் கட் இல்லை, வர இருக்க ரேட் கட்ஸு. ஸோ அதனால் முக்கியமாக வந்து இன்னையோடைய இந்த ஈவெண்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்றதுனால மார்க்கெட்டுக்கு சரியாக தெரியலைங்க எந்த சைட் மார்க்கெட் போகணும் அப்படின்றது தான். நிஃப்டிக்கு நாளைக்கு எக்ஸ்பைரி 157 பாயிண்ட் ஸ்ட்ராடல் ப்ரீமியம். ஸோ மேக்ஸ் ஒரு 200 பாயிண்ட் வரையும் ரேஞ்ச் வந்து இருக்கலாம். ஸோ அதனால தான் 25,000க்கும் மார்க்கெட் வந்து 24,600க்கும் நடுவில் எக்ஸ்பைரி ஆகும் அப்படின்றது வந்து எதிர்பார்க்குறேன். இதில் ஏதாவது மிடில் ஈஸ்ட்டில் நடக்கிற அந்த எஸ்கலேஷன் பெருசாக பூதாகரமாக வெடிச்சா இந்தியாவுக்கு சேருச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு சைடு ட்ரெண்ட் ஆக வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருந்தது நேற்று, எல்லோரும் நம்ம பார்த்துருப்போம். பட் அப்படி ரொம்ப சைலண்ட்டாக வந்து ஒரு எக்ஸ்பைரி இருக்குது அப்படின்னா இன்னொரு எக்ஸ்பைரி வந்து ரொம்ப வயலண்ட்டாக இருக்கும். நாளைக்கு நிஃப்டியோடைய அந்த எக்ஸ்பைரி மேபி வயலண்ட்டாக இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா போன வாரம் ரொம்ப கம்மியான ஒரு வயலண்ட் தான். பட் நாளைக்கு இருக்கிற எக்ஸ்பைரிக்கு நியூஸஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக மார்க்கெட் வந்து நல்ல ஒரு வால்டலிட்டிக்கு உட்படும் அப்படின்றது மட்டும் தெரியுது. ஆனால் எண்ட் ஆஃப் யூஓடியில் டெரிவேட்டிவ்ஸ் விஷயம் பார்க்கும்போது லாங் ஒரு 59 ஸ்டாக்கும் அண்ட் ஷார்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 145 ஸ்டாக்கும் இருக்குது. கடந்த 2 நாளாக ஷார்ட்ஸோடைய அந்த ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது, கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேபி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகிட்டு கூட ரீட்ரேஸ் ஆகலாம். பட் கண்டிப்பாக இது வந்து நியூஸ் பேஸ் மார்க்கெட்டு, எதுவுமே நம்ம கணிக்க பெருசாக முடியாது. நிஃப்டியோடைய ஸ்ட்ராடல் ப்ரீமியம் பார்க்கும்போது இன்றைக்கி ஸ்டார்டிங் ஆஃப் த டே 201 ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சு, முடியும் போது 157 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் ஒரு ப்ரீமியம் டிகே வந்து லீனியராக இருந்தாலும் பட் மார்க்கெட்டோட மூவை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வியர்டாக தான் இருந்தது. இங்கே நம்ம விவேப்பையும் ஸ்ட்ராட்டஜி ப்ரைஸும் பார்க்கும்போது காலையிலேயே வந்து ஒரு இடம் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ அதுதான் மார்க்கெட் வந்து ஒரு சைடு மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகும்போது அகைன் மார்க்கெட் அங்கேருந்து விழும்போது பெருசாக வந்து பார்த்திங்கன்னா விஷயம் இல்லை. பட் ஆனால் என்ன அப்படின்னா காலையில் இனிஷியலாக ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹெவியாக இருந்தது. அதுக்கப்புறம் புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஹெவியாக இருந்தது. அகைன் மார்க்கெட் விழும்போது காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதை விட ரொம்ப ஹெவியாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வச்சு மார்க்கெட்டை வந்து செஞ்சு விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் யாருக்கு தெரியும், நாளைக்கு மேபி இதை விட ரொம்ப வால்டெலாக மார்க்கெட் இருக்கக்கூட கூடும் அப்படின்றது தான் உண்மை. 24,800 அட் த மணி வச்சுருக்கு. மேலே ஒரு 150, கீழே ஒரு 150 பாயிண்ட்டுக்கு ரேஞ்ச் இருக்கலாம். இங்கே ஸ்கியூவை தான் ரொம்ப பார்க்கணுங்க. அகைன் நிஃப்டிக்கு பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கு ரொம்ப இவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கியூ வந்து ஒரு மாதிரி வால்டலிட்டியாக வந்து ஷோ பண்ணாது. ஓகேங்களா? ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன். சென்செக்ஸில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அதாவது எக்ஸ்பைரி முன்னாடி வரைக்கும் கூட. அப்போ அதனால் அங்கே இருக்கிற ஸ்கியூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மிஸ்லீட் டேட்டா கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா அப்படி கிடையாது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹெவியாக இருந்தும் இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வால்டலிட்டியாக தான் இருக்குது. நிறைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஈஓடியில் கரைஞ்சிருச்சு, அது வேறு விஷயம். ஏன்னா ஃபெட் ஈவெண்ட் இருக்குது, ரேட் இருக்குது. ஸோ நைட்டில் ஏதாவது அந்த எஸ்கலேஷன் விஷயம் சூடு பிடிக்குமா அப்படின்றது தெரியல. ஸோ அதனால் பொசிஷனை வந்து நல்லாவே ட்ரிம் பண்ணியிருக்காங்க, கால் சைடும் சரி புட் சைடும் சரி. அதனால தான் சொல்கிறேன் மார்க்கெட்டுக்கு எங்கே எப்படி போகணும்னு தெரியலை. ஒரு வால்டலிட்டிக்காக இருக்க ஒரு வாய்ப்பு இருக்குங்க நாளைக்கு. ஸோ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இது வரைக்கும் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தாங்க இருந்துக்கிட்டு இருக்குது. நியூஸ்க்காக வெயிட் பண்ணுது. நியூஸ் வந்ததும் ஒரு கிளாரிட்டி தெரிஞ்சிருங்க. அப்போது நமக்கு தெரியும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுது அப்படின்ட்டு. அண்ட் எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி, ஸோ கேஷ் மார்க்கெட்டோட பொசிஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா க்ரீனில் இருக்காங்க. பார்க்கலாம், எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வரட்டும். ஒரு நண்பர் கேட்டார், எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் மட்டும் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஷார்ட்ஸ் கூட போடுங்கன்ட்டு. நான் ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக அது ஷார்ட்ஸாக கூட நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அது நான் போடுறதுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ்
நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷமாக இருக்குது. இது வரைக்கும் என்னோடய ஃபேஸை நான் வந்து ஷோ பண்ணி காட்டுனதில்லை. ஸோ பர்சனல் ரீசன்னால். பட் அதனால தான் சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்லோவாக இருந்துக்கிட்டு இருக்குது. பட் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாம் மற்ற யூடியூபர்ஸை விட ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். நீங்கள் ஃபீல் பண்ணதை கமெண்ட்ஸில் கூட சொல்லுங்கள். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க எனக்காக. அதுவே வந்து ரொம்ப போதுமானதாக இருக்கும். எஸ்என்பா செக்லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் விஷயம் ஃப்ளாஷ் பாயிண்ட்டில் நம்ம பார்க்குறது இந்தியா விக்ஸ் இன்றைக்கி 1% வந்து இறங்கியிருக்கு. டெஸ்பைட் மார்க்கெட் வந்து வால்டெலிட்டியாக இருந்தாலுமே பெருசாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஏறும்போதும் சரி, பெருசாக இறங்கும் போதும் பெரிய அளவு இந்தியா விக்ஸ் ஏறலை. லாஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் தான் ஏறிச்சு. இதுக்கான விஷயம் உங்களுக்கே தெரியும். நியூஸ் வந்து இன்றைக்கி நிறைய இருக்குது அப்படின்றதுனால நிஃப்டியோட ஸ்டாடல் 157 பாயிண்ட்டும், சென்செக்ஸ்க்கு வந்து அடுத்த வார கான்ட்ராக்ட் 1105 பாயிண்ட்டும் கேரி ஃபார்வர்ட் பண்ணுது. ஸ்கியூ வந்து வால்டிலிட்டியாக இருக்கும் அப்படின்றது சொல்லுதுங்க. கண்டிப்பாக வியூ தெரியல எந்த சைட் மார்க்கெட் போகும் அப்படின்றது. டெக்னிக்கல்ஸாக பார்க்கும்போது மார்க்கெட் ஓப்பன் ஆகி லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் அந்த சைட் ட்ரெண்ட் ஆகலாம். பிபி டைனமிக்கோட அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நிஃப்டி எக்ஸ்பைரி நாளைக்கு கோலார் கொடுக்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றது மட்டும் ஷுவராக சொல்ல முடியும். யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் இது வரைக்கும் ஃப்ளாட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது. நியூஸ் ஆஸ் யூஷுவல் சொன்னது தான். ரேட் டெசிஷன் இருக்குது. அதுக்கு கொடுக்குற அந்த ஸ்பீச் கவனிப்பாங்க. அந்த ஸ்டாண்ட்ஸு ஸ்டேட்மெண்ட்ஸு எல்லாம் ரொம்ப வந்து முக்கியம் அப்படின்றது தான். ஸோ மிடில் ஈஸ்ட்டில் நடக்கிற அந்த இஷ்யூஸ் தான் ஃபர்தராக ஏதாவது கோலார் கொடுக்குமா அப்படின்றது வந்து தெரியல. அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் ஃபியூச்சர்ஸ் விஷயம் பார்க்கும்போது நிஃப்டி இறங்கியிருக்கு, கான்ட்ராக்ட் ஷேடாக இருக்குது. அண்ட் இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இதை பெருசாக வந்து இதுதான் அகைன் நான் சொன்னேன், மார்க்கெட் எந்த சைட் போகணும்லாம் பெருசாக க்ளூ இல்லை நிஃப்டியை பொறுத்த மட்டுக்கு. பேங்க் நிஃப்டி ஏறி இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது. இந்த பாயிண்ட்டும் அதே ஹோல்ட் ஆகுது. ஸோ இது மேபி சின்னதாக லாங் இருக்கலாம். ஏன்னா ஃபெட் ரேட் கட் அப்படின்னும் போது இது வந்து ஒரு பேங்க்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸுக்கு ரிலேட்டடாக அப்படின்றதுனால மேபி பேங்க்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியூ தெரிஞ்சிருக்கலாம். அதனால் லாங்கு சின்னதாக இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மிட்கேப் நிஃப்டி இறங்கியிருக்கு. அண்ட் இந்த கான்ட்ராக்டும் ஏறி இருக்குது. அண்ட் இந்த பாயிண்ட்டும் ஸ்லைட்டாக ஏறி இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஷார்ட் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ மிட்கேப் நிஃப்டியை பொறுத்த மட்டுக்கு. அண்ட் பிசிஆரை பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி வந்து இறங்கியிருக்கு. ஃபுட் செல்லர்ஸ் வந்து ஒதுங்கி போயிருக்காங்க அப்படின்றது தான் சொல்லணும். பேங்க் நிஃப்டி ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மிட்கேப் நிஃப்டியும் கம்மியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது ஓரம் ஒதுங்கி இருக்க வேண்டிய நேரம் தாங்க உண்மையாகவே. ஸோ பெரிய பொசிஷன்லாம் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஹெட்ஜ் வச்சு பொசிஷன் எடுக்கணும் ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் பண்ணுறோம் அப்படின்னா. ஏன்னா நியூஸஸ் எப்படி வரும்னு தெரியல. பட் சின்ஸ் வந்து வால்டிலிட்டி வந்து நமக்கு ஏதோ கம்மியாக இருக்கிற மாதிரி டெய்லி ஒரு மாதிரி சைடு வேஸில் மார்க்கெட் இருக்க மாதிரி தெரியும். பட் இந்தியா விக்ஸ் வந்து இப்படியே வந்து கம்மியாக இருந்துராது. ஓகேங்களா, போன வாரம் ஒரு நாள் ஏறிச்சு பார்த்தீங்களா, வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன் 17% ஏறிச்சு. ஸோ மார்க்கெட் வந்து டவுன் ஆச்சு, ஒரு 300-350 பாயிண்ட்லாம் இறங்குச்சு. ஸோ அந்த மாதிரி வரும்போது தான் கஷ்டமாக இருக்கும் பெரிய பொசிஷன் வச்சுருந்தா. ஓகேங்களா, அதுக்கு தான் சொல்கிறேன். சென்செக்ஸ் எக்ஸ்பைரி காமாக இருந்தால் மாதிரி நாளைக்கு எக்ஸ்பைரி எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்றது தான் எனக்குள்ளே தோணிக்கிட்டு இருக்குது. நிஃப்டி எக்ஸ்பைரி நாளைக்கு கோலார் கொடுக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ கொஞ்சம் உஷாராக இருக்கலாம். நிறைய நியூஸஸ் வந்து இருக்குங்க, ஃப்ளோஸ் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. ஸோ டோட்டலாக கன்க்ளூஷனாக இன்றைக்கி வீடியோ பார்க்கும்போது ஃபியூச்சர்ஸில் ஷார்ட் இருக்க மாதிரி பார்க்குறேன். அது ஒரு நெகட்டிவான விஷயம். ஓகேங்களா, ஸோ இந்தியா விக்ஸ் கிளியராக எதுவும் சொல்ல மாட்டுது. அண்ட் வந்து ப்ரீமியமும் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா இல்லை அப்படின்றதுனால ஏதாவது ஒரு கேப் அப்பு கேப் டவுன் நாளைக்கு யூஎஸ் மார்க்கெட்ஸை பொறுத்து இருக்கிற பட்சத்தில் நம்ம மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதோ அங்கே வச்சு ஒரு கன்க்ளூஷன் எடுத்துருவோங்க. ஸோ எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வரட்டும். ஸோ அது வந்ததும் ஒரு கன்க்ளூஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, பட் ரேட் டெசிஷன் தான் முக்கியம். அதை வச்சு கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டை ஒரு மாதிரி பண்ணுவாங்கங்க. பார்க்கலாங்க. ஸோ பார்க்கலாங்க, லெட்ஸ் சி. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கே எந்த வியூவும் தெரியல. நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேடை எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.